வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் டு குக் வித் GeeKay. நான் உங்கள் ஷெஃப் ராஜேஷ். போன எபிசோடில் நம்ம இந்த சிக்கன் விங்கை யூஸ் பண்ணி எப்படி லாலிபாப் பண்ணுறது, அதுக்கு எப்படி சாஸ் பண்ணுறதுன்றதை பார்த்தோம். ஸோ அதே இன்றைக்கி இந்த சிக்கன் விங்கை யூஸ் பண்ணி இன்றைக்கி எப்படி ஒரு BBQ ஹனி சில்லி சிக்கன் விங் எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த டிஷ் பண்ணுறதுக்கு நமக்கு ஒரு சிக்கன் விங்ஸ் தேவை. சிக்கன் விங்ஸை இந்த மாதிரி முழுசாக கடையிலேருந்து வாங்கிட்டு வந்துடுங்க. ஸோ அதை எப்படி கட் பண்ணுறதுன்றதை காட்டுறேன். ஸோ இந்த சிக்கன் விங்கை பார்த்தீங்கன்னா பேசிக்காக பார்த்தீங்கன்னா இந்த சிக்கன் விங்கை ஒரு ஜஸ்ட் பேசிக் மேரினேஷன் தான் போட போகிறோம். BBQ சிக்கன் விங்கிறதுனால கிரில்லுக்கு தேவையான மேரினேஷன் தான் போட போகிறோம். அது என்னென்னா பேசிக்காக சால்ட்டு, பிளாக் பெப்பரு, ஒயிட் பெப்பரு, கார்ன்ஃப்ளவர், மைதா இது மட்டும்தான் போட்டு மேரினேஷன் பண்ணி வைக்க போகிறோம். இதோட ஃப்ளேவர் எங்கேருந்து மேக்ஸிமம் வரப்போகுதுன்னா அந்த சாஸ்லேருந்து வரப்போகுது. ப்ளஸ் BBQன்னும் போது நம்ம நார்மலாக வீட்டில் BBQ அவன் வச்சுலாம் பண்ணணும். அப்படி வீட்டில் BBQ அவன் இல்லாமல் சிம்பிளாக எப்படி பண்ணுறது தான் நம்ம இந்த ட்ரை நம்ம பண்ண போகிறோம். அது இப்போ எப்படி பண்ணுறதுன்றதை நம்ம இப்போ பார்த்துருவாங்க. இப்போ இந்த சிக்கன் விங்கை எப்படி கட் பண்ணுறதுன்றதை நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ லாஸ்ட் டைம் லாலிபாப் பார்த்தீங்கன்னா நம்ம இதை ட்விஸ்ட் பண்ணி அந்த போனெல்லாம் வெளியே எடுத்து புச்சரி வேலை நிறையா இருந்தது. பட் ஆனால் இந்த BBQ சிக்கன் விங்குக்கு நம்ம மேக்ஸிமம் ஆஃப் இந்த சிக்கன் விங்கை அப்படியே யூஸ் பண்ண போகிறோம். நான் ஏற்கனவே சொன்னது தான், இந்த பார்ட் விங்கு, இந்த பார்ட் விங்லெட்டு. ஸோ இது முழுசாகவே யூஸ் பண்ண போகிறோம். இதில் ஷோல்டரில் நல்ல மீட் பார்ட் இருக்கும். ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ட்ரிம்மிங் தான். ஸோ இப்போ நம்ம இந்த விங்கில் பார்த்தீங்கன்னா இந்த எண்டு ஒன்று இருக்கும். ஸோ இது மோரலஸ் பர்ன் ஆயிரும், இல்லைனா இதுவாகிடும். ஸோ அதனால் இதை நம்ம அப்படியே லைட்டாக கிளிப் பண்ணால் போதும். ஸோ அதுக்கப்புறமா இந்த டிப் ஏரியா மேக்ஸிமம் இவ்வளோ பெரிய திக்கான மீட் இருக்கிற ஏரியாவில் இந்த தின் மீட் இருந்ததுன்னா ஸோ அதுவும் பர்ன் ஆக ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ அதனால் இது ரெண்டை மட்டுமே ட்ரிம் பண்ணால் மட்டுமே போதும். ஸோ அவ்வளோதான். ஸோ இப்போ இது ரெண்டுமே ட்ரிம் பண்ணிட்டோன்னா இந்த அளவுக்கு புச்சர் பண்ணோன்னா போதும். இப்போ இந்த மாதிரி நமக்கு தேவையான அளவு சிக்கன் விங்ஸை எடுத்து ட்ரிம் பண்ணிவிட்டு ஸோ அதை சால்ட்டு, பிளாக் பெப்பரு, ஒயிட் பெப்பர் போட்டுட்டு இல்லை ஜஸ்ட்டு ஒரு ரீஃபைண்ட் ஃப்ளாரு, கார்ன்ஃப்ளவர் ரெண்டுத்தையும் போட்டு மேரினேஷன் பண்ணி ஒரு 10 to 15 minutes சோக் பண்ணிங்கன்னா அந்த சீசனிங் அது உள்ளே இறங்கிடும். ஸோ அதுக்கப்புறமா இதை நேராக கொண்டு போய் நீங்கள் வீட்டில் BBQ அவன் இருந்தால் BBQ அவனில் grill பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா அது சாதாரணமாக நம்ம grill பேனில் grill பண்ணனாலும் அது மாதிரி grill பண்ணிக்கலாம். நம்ம இப்போ சாதாரண grill பேனில் தான் grill பண்ண போகிறோம். ஸோ அதை எப்படி பண்ணுறதுன்றதை நம்ம இப்போ பார்த்துருவோம். ஸோ இப்போ நம்ம சிக்கனை ட்ரிம் பண்ணியாச்சு. ஸோ இப்போ இந்த சிக்கனுக்கு தேவையான மேரினேஷன்ஸ் எப்படி போடுறதுன்ற பார்த்துருவோம். இனிஷியலாக சொன்ன மாதிரி ஜஸ்ட்டு சால்ட் அண்ட் பிளாக் பெப்பர் மேரினேஷனை ரொம்ப சிம்பிளாக வச்சுக்கலாம். நமக்கு தேவையான ஃப்ளேவரை நம்ம சாஸ் மூலிமா இதில் இன்ஃப்யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ சால்ட்டு, நல்லா லேவிஷ் அமௌண்ட் ஆஃப் பிளாக் பெப்பர் போட்டுங்க, ஒயிட் பெப்பர். ஸோ இதை போட்டு ஃபஸ்ட்டு இதை ஒரு மிக்ஸ் கொடுத்துருங்க. நல்லா ஈவனாக எல்லா இடத்துலையும் அந்த சிக்கனில் சால்ட்டும் அந்த பிளாக் பெப்பரும் கோட் ஆகிற மாதிரி ஒரு சின்ன மசாஜ் பண்ணிவிடுங்க. ஸோ அதுக்கப்புறமா இதை நம்ம இங்கே கிரில்லிங் பேனில் போடுறோன்றதுக்காக அது கோட் ஆகாமல், அதாவது ஸ்டிக் ஆகாமல் இருக்கணுன்றதுக்காக நம்ம ஃப்ளார் டஸ்ட் பண்ணிக்குவோம். ஃப்ளார் டஸ்ட் பண்ணோன்னா அது நல்லா ஈவனாக கிரில் ஆகி வர்றதுக்கும் பேனில் ஒட்டாமல் இருக்கிறதுக்கும் ஹெல்ப் பண்ணும். ஸோ நான் சொன்ன மாதிரி ஒரு 2 ஸ்பூன் மைதா, ஒரு 1 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் கிறிஸ்பினஸை இன்க்ரீஸ் பண்ணோம். ஸோ இந்த மாதிரி போட்டுட்டு ஸோ அதை நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிவிடுங்க. ஸோ பேசிக்காக பார்த்தீங்கன்னா சிக்கன் மேரினேஷன் இவ்வளோ தான். நம்ம BBQ பண்ணணும் போது நம்ம வேறு ஸ்டைலில் பண்ணும்போது வேறு மேரினேஷன்ஸ் போடலாம். நான் இப்போ ஹனி சில்லி மேரினேஷன் யூஸ் பண்ணுறதுனால அது ரொம்பவே ஸ்டிக்கி, அந்த ஹனி இருக்கிறதுனால ரொம்ப ஈஸியாக பர்ன் ஆகிடும், கேரமலைஸ் ஆகுன்றதுனால சிக்கனை ப்ளைனாக வச்சுட்டு சாஸ் அது மேலே போட்டு ஃபினிஷ் ஸ்டேஜிங்கில் அது நல்லா அந்த கோட்டிங் கொடுக்கலான்றத ஐடியாவில் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இந்த அளவுக்கு பேசிக்காக பண்ணிங்கன்னா போதும். இதை பண்ணிவிட்டு 10 to 15 minutes கொள்ளுங்கள். அந்த சால்ட் நல்லா உள்ளே பெனிட்ரேட் ஆகணும். ஸோ இதை பண்ணி அந்த ரேப் பண்ணி இல்லை ஃப்ரிட்ஜில் வச்சுட்டிங்கன்னா ஒரு 10 minutesல அந்த சால்ட் எல்லாம் உள்ளே இறங்கும். சால்ட்லாம் இன்ஃப்யூஸ் ஆகணும்னு சொல்லிட்டு பை த வே நம்ம சைட்லேயே ஒரு கிரில்லிங் பேனும் ஸ்டார்ட் பண்ணி அதை ஸ்லோ ஃபயரில் வச்சுட்ருக்கேன். நான் சொன்ன மாதிரி நம்ம இந்த சிக்கனுக்கு மேக்ஸிமம் ஃப்ளேவர் இந்த சாஸ் மூலிமா தான் கிடைக்க போகுது. ஸோ அந்த சாஸ்க்கான இன்க்ரீடியன்ஸ் எப்படி மிக்ஸ் பண்ணுறதுன்னு பார்த்துருவோம். நான் ஒரு 5 நம்பர் சிக்கன் விங்க எடுத்திருக்கேன். ஸோ அதுக்கு தேவையான அளவு டொமேட்டோ கெச்சப் பார்த்தீங்கன்னா ஒரு 3 ஸ்பூன். ஸோ ஹனி சில்லிங்கிறதுனால ஸ்வீட் அண்ட் ஸ்பைஸியாக கொஞ்சம் ஸ்டார்ட்னஸோட வினிகரோடு சேர்ந்து வரும். ஸோ ஒரு 3 ஸ்பூன் நான் டொமேட்டோ கெச்சப் எடுத்திருக்கேன். அதே மாதிரி ஹனி அதே மாதிரி ஒரு 3 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. ஸ்பூன் எடுத்துகிட்டு லைட்டாக ஒரு மைல்ட் திக்னஸ் வர்றதுக்காக ப்ளஸ் கலருக்காகவும் ஒரு 1/2 ஸ்பூன் சில்லி பேஸ்ட் சேர்த்துருக்கேன். ப்ளஸ் நேச்சுரல் ஸ்பைசினஸ் வரணுன்றதுக்காக க்ரீன் சில்லி சாப் பண்ணது ஒரு 2 நம்பர் வச்சுருக்கேன். ஸோ அதை போட்டிருக்கேன். ப்ளஸ் நமக்கு தேவையான உமாமி ஃப்ளேவர் வரணுன்றதுக்காக டச் ஆஃப் டார்க் சோயா, இதுவும் கலர் கொஞ்சம் நல்லா ப்ரைட்டாக கொண்டு வரும். ஸோ அதனால் ஒரு 1/2 ஸ்பூன் டார்க் சோயா சாஸ் சேர்த்துருக்கேன். ஸோ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கங்க.
ப்ளஸ் ஹனி ஒரு ரெசிப்பியில் இருக்கும்போது அந்த ரெசிப்பியில் நம்ம பிளாக் பெப்பர் சேர்த்தனால அந்த ஃப்ளேவரும் நல்லாயிருக்கும், அந்த டேஸ்ட்டும், அந்த ஷார்ப்னஸ், ஸ்பைசி எல்லாமே நல்லாயிருக்கும். ஸோ அதுக்காக கொஞ்சமாக பிளாக் பெப்பர். ஸோ இந்த எல்லாமே வந்து சாஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி சால்ட் இருக்கிறதுனால சால்ட் கொஞ்சம் திட்டமாகவே போட்டுங்க. ப்ளஸ் நம்ம சிக்கன்லேயும் சால்ட் போட்டிருக்கோம். ஸோ அதை கணக்கில் வச்சுக்கிட்டு கொஞ்சமாக திட்டமாக சால்ட் போட்டுருங்க. சால்ட் போட்டுட்டு இதை ஒரு டேஸ்ட் பார்த்துருங்க. லைட்டாக ஒரு ஆசிட் லெவலுக்காக, ஆசிட் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக கொஞ்சமாக ஒரே ஒரு ஸ்பூன் வினிகர், அந்த டாட்னஸ் இன்க்ரீஸ் பண்ணும், ஒரு ஷார்ப்பாக இருக்கும் சாஸு. ஸோ அதுக்காக ஒரு 1 ஸ்பூன் வினிகர். ஸோ அப்படி இந்த வினிகர் போடும்போது எல்லாமே அந்த ஸ்பைசி, ஸ்வீட்னஸ், சால்ட்டினஸ் எல்லாமே வந்து பேலன்ஸுக்கு கொண்டு வரும். ஸோ நான் சொன்ன மாதிரி இந்த ஃப்ளேவர் வந்து இதில் முக்கியமாக வந்துச்சு. ஆனால் மெயினான ஃப்ளேவர் என்னென்னா, நம்ம பாபிக்யூன்ற வேர்டு யூஸ் பண்ணாலே ஒரு ஸ்மோக்கி ஃப்ளேவர் இருக்கணும். அந்த ஸ்மோக்கி ஃப்ளேவர் எப்படி உங்களுக்கு நேச்சுரலாக கிடைக்கும்னா, நீங்கள் வீட்டில் பாபிக்யூ அவன் யூஸ் பண்ணி சார்கோல் போட்டு பாபிக்யூ பண்ணிங்கன்னா த்ரூ தட் வே யூ வில் கெட் த ஸ்மோக்கினஸ். ஸோ நம்ம இப்போ கிரில் பேனில் பண்ணுறோம், இப்போ நமக்கு அந்த ஸ்மோக்கினஸ் எப்படி கிடைக்கும்னா, இல்லைனா பாட்டில் பாபிக்யூ சாஸ் வாங்கினீங்கன்னாவே அது ஆல்ரெடி ஸ்மோக்டாக இருக்கும். ஸோ அதிலே ஒரு ஸ்மோக் ஃப்ளேவர் இன்ஃப்யூஸ் ஆகிருக்கும். ஸோ நம்ம இப்போ ஒரு சிம்பிள் ட்ரிக் பண்ண போகிறோம். இப்போ நம்ம சாஸ் ரெடி ஆகிடுச்சு. இந்த சாஸை நம்ம கொஞ்சம் ஸ்மோக் பண்ணணும். ஸ்மோக் பண்ணுறது 2 வழியில் பண்ண போகிறோம். நம்ம என்கிட்ட ஸ்மோக்கிங் கன் இருக்குது, அதை யூஸ் பண்ணி நான் ஸ்மோக் பண்ண போகிறேன். இல்லை என்கிட்ட ஸ்மோக்கிங் கன்லாம் இல்லை, வீட்டில் அதெல்லாம் கிடையாது அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஒரு சின்னதாக ஒரு கட்டோரியில் சார்கோல் நல்லா நெருப்பு வச்சுட்டு அது மேலே லைட்டாக கீயை விட்டுட்டு அது மேலே இந்த சாஸ் சென்டரில் வச்சுட்டு தட்டு போட்டு மூடிட்டிங்கனாலும் அந்த ஸ்மோக்கில் இன்ஃப்யூஸ் ஆகும். ஸோ இப்போ இதை எப்படி ஸ்மோக் பண்ணுறதுன்றதை நம்ம இப்போ பார்த்தோம். ஸோ நம்ம இப்போ எப்படி பண்ண போகிறோம்னா, நான் இங்கே இப்போது ஹிக்கோரி யூஸ் பண்ணியிருக்கேன். மோஸ்ட் ஆஃப் த பாபிக்யூ சாஸில் பார்த்தீங்கன்னா ஹிக்கோரி ஃப்ளேவர்டுன்னு போட்டிருக்கும். நீங்கள் பாட்டிலில் படித்து பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ அந்த ஹிக்கோரியோட வுட்டோட சிப் இருக்குது என்கிட்ட. ஸோ ப்ளஸ் என்கிட்ட ஸ்மோக்கிங் கன் இருக்குது. ஸோ பேசிக்காக என்ன பண்ணோன்னா, இந்த கன்னில் அந்த ஹிக்கோரி சிப்பை போட்டுட்டு ஹீட் பண்ணிவிட்டு அந்த ஸ்மோக்கை இதில் இன்ஃப்யூஸ் பண்ணி க்ளீன் ட்ராப் பண்ணி வச்சோன்னா ஒரு 5 to 10 minutes அந்த ஸ்மோக் இதில் சிட் ஆச்சுன்னா அந்த ஹிக்கோரியோட ஃப்ளேவர் வந்து அந்த சாஸில் டெவலப் ஆகிட்ருக்கும். பை த வே யூ வில் கெட் தட் ஸ்மோக்கி ஃப்ளேவர். ஸோ அதை நம்ம இப்போ எப்படி பண்ணுறோன்றதை நம்ம இப்போ பார்த்துருவோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதில் நல்லா ஸ்மோக் வந்துட்டுருக்கு. இந்த மாதிரி நான் இதை டைட்டாக க்ளீன் ட்ராப் பண்ணிவிட்டு ஸோ இந்த மவுத்தோட எட்ஜை வந்து இது உள்ளே வச்சேன்னா அந்த ஸ்மோக் வந்து இது உள்ளே போயிடும். நீங்கள் இந்த கிளாஸ் பவுலில் பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த ஸ்மோக் ஜென்ரேட் ஆகுறது. ஸோ இந்த மாதிரி அந்த ஸ்மோக் எஸ்கேப் ஆகாத அளவுக்கு உங்கள் வீட்டில் தட்டு தான் இருக்குன்னா, அதுதான் சொன்னேன், வீட்டில் நம்ம ஒரு கட்டோரி வச்சுட்டு ஸோ அதில் ஒரு உட் சிப் போடுறதுக்கு பதிலாக நீங்கள் கீயோ இல்லை ஒரு காடமமோ இல்லை ஒரு க்ளவுஸோ போட்டிங்கனாலும் அதோட ஃப்ளேவரும் இன்கார்பரேட் ஆகும். ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கனாலே நல்லா தெரியுது, இதில் அழகாக வந்து அந்த ஸ்மோக் வந்து சுற்றிக்கிட்டே இருக்குது. ஸோ எனக்கு இந்த அளவுக்கு ஸ்மோக் இருந்தால் போதும். ஸோ இப்போ இந்த நான் மவுத்தோட நாசில் எடுத்துகிட்டு ஸோ நான் இதை அப்படியே சிக்கன் குக் ஆகிற வரைக்கும் நான் அப்படி க்ளோஸ் பண்ணி வச்சுட்டேன்னா அந்த ஸ்மோக் அந்த உள்ளே இருக்கிறதுனால ஸோ அந்த சாஸில் வந்து ஸ்மோக்கோட ஃப்ளேவர் இன்ஃப்யூஸ் ஆகும். இந்த ஸ்மோக் இங்கே இன்ஃப்யூஸ் ஆகிட்டு இருக்க டைமில் மேக்ஸிமம் ஒரு 1/2 hour உங்களோட ஸ்மோக்கினஸ் டேஸ்ட் பொறுத்து இருக்குது. நிறைய பேருக்கு நிறைய ஸ்ட்ராங்காக இருந்தால் பிடிக்கும், நிறைய பேருக்கு மைல்டாக இருந்தால் பிடிக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் 10 minutes விடுறீங்களா 15 minutes விடுறீங்களான்றதை நீங்கள் டிசைட் பண்ணி அந்த க்ளீன் ட்ராப் ஓப்பன் பண்ணிவிடுங்க. பை த டைம் நம்ம வந்து இங்கே சிக்கனை குக் பண்ணிக்கலாம். சிக்கனை குக் பண்ணும்போது சிக்கன் பேனும் ஹாட்டும் வந்து நல்லா பைப்பிங் ஹாட்டில் இருக்கிற மாதிரி பார்த்துங்க. இல்லைனா வீட்டில் உங்கள்கிட்ட நான்ஸ்டிக் பேன் இருக்குன்னா நான்ஸ்டிக் பேன் யூஸ் பண்ணிட்டீங்கன்னா பெட்டர். ஏன்னா சிக்கன் ஸ்டிக் ஆகாமல் குக் ஆகணும். இப்போ என்னோடய பேனும் ஆயிலும் வந்து பைப்பிங் ஹாட்டாக இருக்குது. இந்த மாதிரி போட்டவுடனே நமக்கு ஒரு சிசில் நல்லா கேட்கணும். ரெண்டாவது இம்பார்ட்டன்ட் பாயிண்ட், நம்ம இது ஃபுல் மீட்டுங்கிறதுனால ஹோல் ஜாயிண்ட்டுங்கிறதுனால இதை நல்லா ஒரு 2 to 3 minutes ஈச் சைட் நல்லா கேரமலைசேஷன் ஆகணும். ப்ளஸ் வந்து இதை டர்ன் பண்ணி அடுத்த சைடும் ஒரு 2 to 3 minutes நல்லா குக் ஆகணும். நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்த பிறகும் இட் வில் டேக் அதர் 4 to 5 minutes. நல்லா ஒரு 10 minutes வந்து இந்த பேனில் நம்ம குக் பண்ணினா தான் அந்த ஜாயின்ட்ஸ் வரைக்கும் இது நல்லா குக் த்ரூ ஆகும். அதே சமயத்தில் சிக்கன் விங்குன்றதுனால அந்த ஈஸியாகவே குக் ஆகிடும். பட் ஹவ் டு பி கேர்ஃபுல், இல்லைனா அதர்வைஸ் ஒரு சைடு பர்ன் ஆகிடும், ஒரு சைடு நல்லா குக் ஆகாமல் இருக்கும். அதனால் கொஞ்சம் டைம் கொடுத்து பொறுமையாக பக்கத்துலேயே இருந்து குக் பண்ண வேண்டிய விஷயம் இருக்கும். ப்ளஸ் பேனும் நல்லா சூடாக இருக்கணும், ஆயிலும் நல்லா சூடாக இருக்கணும். ஸோ அப்போ தான் நமக்கு ஈவனான கலரும் நல்ல கிறிஸ்பினஸ் மீட்டோட அந்த ஸ்கின் இருக்கிறதுனால ஸ்கின் நல்லா கிறிஸ்பியாகவும் வரும். ப்ளஸ் நம்ம ஃப்ளார் எல்லாம் போட்டுக்கிறதுனால நல்லா கோட்டிங் ஆகி நல்லா
கலராகவும் வரும். பார்த்தீங்கன்னா நம்ம 2 சைடும் திருப்பி விட்டுட்டோம். நம்ம பார்த்தீங்கன்னா இந்த கலர் வந்து நல்ல கோல்டன் ப்ரௌன் கலர் நமக்கு கிடச்சிருக்கு. ஸோ இந்த டைமில் நம்ம நார்மலாக பேஸ்டிங்னு சொல்லுவோம். இதை நம்ம இப்போ மீட்டோட அந்த ஆயில் இருக்குது இல்லைங்களா, ஃப்ரை பண்ணுற மீட்டோட ஆயிலை வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்பூனில் எடுத்து ஸோ அந்த மீட் மேலே நல்லா எங்கெங்கே எந்த இடம் பண்ணணுமோ அந்த இடம்லாம் நல்லா இந்த மாதிரி போர் பண்ணி விட்டிங்கன்னா ஸ்கின் வில் பிகம் மோர் கிறிஸ்பியர். ஸோ அதனால் இந்த மாதிரி ஒரு ப்ராசஸையும் நீங்கள் இதை குக் பண்ணும்போதே பண்ணுங்கள். நீங்கள் அதை பார்த்தீங்கனாலே தெரியும். நான் அந்த ஆயில் எடுத்து ஊற்றும்போது அந்த ஸ்கின்னு சிஸ்டிலாகி பாப் ஆகிறத நீங்களே பார்க்க முடியும். ஸோ அந்த மாதிரியும் ட்ரை பண்ணிங்கன்னா மீட் ஜூஸியாகவும் இருக்கும், அதே சேம் டைமில் குக்காகவும் ப்ளஸ் கிறிஸ்பியாகவும் இருக்கும். நீங்கள் இது பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த இடம்லாம் அப்படியே சிஸ்டிலாகி வருது. ஸோ அந்த மாதிரியும் ட்ரை பண்ணுங்கள். இந்த மாதிரியும் பண்ணி பிட்வீனில் பண்ணி விட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். ஸோ இப்போ நீங்கள் இந்த பார்த்தீங்கனாலே தெரியும், இந்த சிக்கனில் இந்த இடம்லாம் வந்து பேனில் அவ்வளோவா டச் ஆகலை. ஸோ அதனால் அது கொஞ்சம் மற்ற இடத்த கம்பேர் பண்ணும்போது கலர் கம்மியாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி இடத்துல தான் சொல்கிறேன் நான். ஸோ இந்த மாதிரி ஆயில் எடுத்து ட்ரிப் பண்ணிங்கன்னா ஸோ அந்த இடமும் ஈவனாக குக் ஆகும், ப்ளஸ் அந்த இடமும் நல்லா கிறிஸ்பி ஆகும். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்லா தெரியுதுங்களா, இந்த சிக்கன் பாருங்கள் பாப் ஆகுது அந்த சிக்கன். ஸோ அந்த சிக்கன் அந்த ஸ்கின்னு பாப் ஆகும்போது அது என்ன ஆகுதுன்னா இன்னும் நல்லா கிறிஸ்பி ஆகுதுன்னு அர்த்தம். நீங்கள் அதை விஷுவலாகவே பார்க்கலாம் நீங்கள் இந்த மாதிரி பண்ணும்போது. ஸோ BBQ ஓவன் போடும்போது அந்த பிரச்சனை இருக்காது. BBQ ஓவன் போடும்போது நீங்கள் அதை க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா அந்த ஹீட் வந்து அப்படியே ஈவனாக வந்து ஸ்ப்ரெட் ஆகிறதுனால உங்களுக்கு அந்த இஷ்யூ இருக்காது. ஸோ பேனில் க்ரில் பண்ணும்போது யூ ஹேவ் டு பி எக்ஸ்ட்ரா காஷியஸ். ஸோ ஏன்னா இது டு த ஜாயிண்ட் வரைக்கும் குக் ஆகணும். போன் இருக்கிறதுனால டு த ஜாயிண்ட் வரைக்கும் குக் ஆகணுன்றதுனால ஸோ இந்த ஸ்டெப்பெல்லாம் கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் பண்ணிங்கன்னா தான் நல்லா கிறிஸ்பியான ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக்காக உங்களுக்கு கிடைக்குங்க. ஓகே வியூவர்ஸ், இப்போ நம்ம அந்த சிக்கன் விங்ஸ் பார்த்தீங்கன்னா நல்லா ஈவனாக கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்துடுச்சு. அந்த சிக்கனும் ஸ்கின்னும் பார்த்தீங்கன்னா நல்லா கிறிஸ்பியாக இருக்குது. நீங்கள் இந்த மாதிரி ஸ்பேச்சுலாவில் ஸ்க்ரப் பண்ணிங்கனாலே தெரியும் அது எவ்வளோ நல்லா கிறிஸ்பியாக வந்திருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி ஸ்டேஜில் நல்லா ஓரளவுக்கு நல்லாவே குக்காகும், 80-90% குக் ஆகிடுச்சு. ஸோ இந்த மாதிரி ஸ்டேஜில் தான் நம்ம அந்த சிக்கனுக்கு நம்ம சாஸை இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறோம். இப்போ இந்த சிக்கனே ப்ளைனாகவே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ரோஸ்ட் சிக்கன் ஃப்ளேவர் நமக்கு கிடைக்குது ஆட்டோமேட்டிக்காக. இதை நீங்கள் அப்படியே ப்ளைனாக சாப்பிட்ணுன்னா கூட சாப்பிட்லாம். யூ வாண்ட் டு டிப் இட் இன் எனி மயோனைஸ் சாஸ் அந்த மாதிரி சாஸில் டிப் பண்ணி சாப்பிட்னாலும் இட் வில் பி ஒண்டர்ஃபுல். ஸோ இல்லை நமக்கு BBQ சாஸ் பண்ணியிருக்கோம், அந்த BBQ சாஸோட ஃப்ளேவரோடு சாப்பிட்ணும் போது பட்சத்தில் நம்ம இந்த மாதிரி ஸ்டேஜ் வரும்போது ஒரு 80% சிக்கன் குக் ஆகும்போது இதில் இருக்கிற ஆயில் ப்ளஸ் சிக்கனோட ஃபேட் ரிலீஸ் ஆகிருக்கு இல்லைங்களா, அது எல்லாத்தையும் வந்து இந்த மாதிரி ஒரு ட்ரிப்பிங்கில் பேனில் தனியாக எடுத்துருங்க. ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது உங்கள் சிக்கன் ரொம்ப க்ரீஸியாக இருக்காது. இட் வில் ஸ்டே கிறிஸ்பி. அந்த ஆயில்னஸ் டூ மச் ஆயில் இருக்காது. ஸோ அந்த மாதிரி மேக்ஸிமம் ஆயிலை இந்த மாதிரி ட்ரிப் பண்ணி எடுத்துருங்க. இல்லை இந்த மாதிரி உங்களால் பண்ண முடியாது, ஹாட் அண்ட் ஹாட் பண்ண முடியாதுன்னு சொன்னீங்கன்னா இந்த சிக்கனை ஒரு பேப்பர் டவல்லே அதில் வச்சுட்டு இந்த பேனில் இருக்கிற ஆயிலை ரிமூவ் பண்ணிவிட்டு திரும்ப அந்த பேனையும் சிக்கனையும் ஹீட்டுக்கு கொண்டு வாங்க. இந்த ஸ்டேஜில் தான் நம்ம சிக்கனுக்கு நம்ம அந்த சாஸ் இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறோம். இப்போ நீங்கள் இந்த கவர்லேயே பார்த்தீங்கன்னாலும் தெரியும் மைல்டாக அந்த ஸ்மோக் உள்ளே இருந்துகிட்டே தான் இருக்குது. ஸோ இப்போது நம்ம ஓப்பன் பண்ணும்போது நீங்கள் பார்க்கலாம் இந்த ஸ்மோக் வெளியே வர்றது தான் பார்த்திங்கன்னா அந்த ஸ்மோக் உள்ளே இருக்குது. அந்த ஸ்மோக் எடுத்துகிட்டு சிக்கன் மேலே இந்த சாஸை நல்லா ட்ரிப் பண்ணி விடுங்க. ஸோ இங்கே வந்து நம்ம நிறைய குக்கிங் பண்ண போகிறதில்ல. ஏன்னா இதில் ஹனி இருக்கிறதுனாலையும் டொமேட்டோ கெச்சப் ப்ளஸ் எல்லாம் இருக்கிறதுனாலையும் சீக்கிரமாக இந்த சாஸ் வந்து பர்ன் ஆகிடும். ஸோ இங்கே பேசிக்காக நம்ம என்ன பண்ணுறோன்னா இந்த சிக்கனில் இந்த சாஸை ஈவனாக கோட் பண்ண ட்ரை பண்ணுறோம். அவ்வளோதான். கோட் பண்ணி அதுக்கு ஒரு கிளேஸ் கிடைக்கும், ப்ளஸ் அந்த ஒரு குயிக் க்ரில், அவ்வளோதான். ஸோ இப்போ நம்ம சாஸை போட்டுட்டு நல்லா இந்த மாதிரி சிக்கனை நல்லா ஷேக் பண்ணி விடுங்க. ஸோ அந்த மேலே இருக்கிற சாஸும் கீழே இருக்கிற சாஸும் நல்லா பபுள் ஆகி நல்லா சிக்கனில் ஈவனாக கோட் ஆகட்டும். ஸோ ஜஸ்ட் 1 or 2 minutes நீங்கள் அந்த பேனை நோட் பண்ணிகிட்டே இருக்கணும். கேரமலைஸ் ஆகும், பட் should not stick. அந்த கீழே அடி பிடிக்கவோ இல்லை கருகவோ கூடாது. ஸோ அந்த மாதிரி நீங்கள் ஷேக் பண்ணி விட்டுட்டு நல்லா இந்த சிக்கனை ஈவனாக அதை சாஸில் கோட் ஆகிற மாதிரி பார்த்துக்கணும். ஸோ இந்த மாதிரி ஸ்டேஜில் நீங்கள் ஏதாவது ஹெர்ப்ஸ் போடணுன்னு நினச்சிங்கன்னா யூ கேன். நான் இங்கே கொரியாண்டர் யூஸ் பண்ணுறேன். ஸோ லேவிஷ் அமௌண்ட் ஆஃப் கொரியாண்டர். இல்லை நீங்கள் ஸ்ப்ரிங் ஆனியன் யூஸ் பண்ணனாலும் யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்டேஜில் பண்ணிவிட்டு ஒரு டாஸ் பண்ணிவிட்டு சிக்கனை அப்படியே ஃபயரை ஆஃப் பண்ணிவிட்டு பேன்லேயே விட்டுருங்க. இப்போ அதை நம்ம எப்படி ப்ரெசென்ட் பண்ணுறது பார்ப்போம்.
ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம BBQ சிக்கன் விங்கை ப்ளேட் பண்ணிட்டேன். ஸோ எனக்கு இன்னமும் கொஞ்சம் அந்த ஸ்மோக்கி ஃப்ளேவர் நல்லா தேவைப்படுதுங்கிறதுக்காக ஸோ இந்த மாதிரி ப்ளேட்டை கவர் பண்ணியும் ஸ்மோக் பண்ணியிருக்கேன். நான் ஆஸ் யூஷுவல் நம்ம இந்த சாஸை ஸ்மோக் பண்ணும்போது சொன்ன மாதிரி தான் நீங்கள் இந்த ஸ்மோக்கினஸ்ஸை நீங்கள் வீட்டில் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா சின்னதாக ஒரு கட்டோரியில் சாக்கோல் வச்சுட்டு ஸோ அதில் வந்து நீங்கள் கறி போட்டு அந்த நல்ல எரியிற நெருப்பில் கொஞ்சம் இந்த கீயோ இல்லை பட்டரோ போட்டிங்கனாலும் இந்த ஸ்மோக்கினஸ் கிடைக்கும். ஸோ இப்போ நீங்கள் இப்போது நல்ல மழை காலன்றதுனால இப்போ இந்த மாதிரி ஈவினிங் ஸ்நாக்ஸாக ரெடி பண்ணிவிட்டு ஒரு டைனிங் டேபிளை வச்சு இந்த மாதிரி ஒரு பண்ணிங்கன்னா ஒரு தியேட்டர் ஒரு இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும் அந்த டேபிளை பார்க்கும்போது. ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும் பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். நல்லா பியூட்டிஃபுல்லாக நல்லா பைப்பிங் ஹாட்டாக ஒரு சிக்கன் விங் ரெடியாக இருக்குது. வாட் டு நாட் லைக் அபவுட் திஸ் சொல்லுங்கள், நீங்களே சொல்லுங்கள். நல்ல ஒரு கிறிஸ்பியான சிக்கன் விங், ஸ்பைசி, ஸ்வீட்டி, ஸ்டிக்கி எல்லாமே இருக்கும். குழந்தைங்களுக்கும் ரொம்பவே பிடிக்கும். இதை நீங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான சிக்கன் ரெசிபியோடு நான் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் செஃப் ராஜேஷ். நன்றி, வணக்கம்.